ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாவட்டத்தினருக்கு வந்து விற்பனையாளர் நேர்முக தேர்வு கடிதம் இன்னும் வரல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தகவல் தான் நான் கொடுக்க போகிறேன். அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ டிசம்பர் 24 அப்புறம் வர மாதிரி சொல்லியிருந்தேன். தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அது போக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லா மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட்டு அதாவது எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டத்துக்கு நேர்முக தேர்வு வந்து முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூ வந்து அதாவது அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ சென்னை மாவட்டத்துக்கு வந்து இன்னும் வரல, அதாவது ஹால் டிக்கெட் வரலன்னு மாதிரி ஒரு இஷ்யூ கிளம்பியிருக்கு. அது எந்த அளவில் உண்மை, அது ஏன் வரல அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டத்துக்கு வந்து இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு. ஏன் சென்னை கூட பேக்கர்ஸுக்குள்ள இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கமெண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க பேக்கரில் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த விற்பனையாளர் பணி அதாவது சேல்ஸ்மேனுக்கு மட்டும் இன்னும் விடலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஸோ வந்து வெப்சைட்லன்னு பார்த்தா ஒரு இஷ்யூமாக கொடுத்துருக்காங்க. அதாவது நேர்முக தேர்வு வந்து அந்த கடிதம் வந்து எல்லாமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம், அதாவது அந்த அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்ம்லாம் சரி பார்க்கும் படி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமானது சென்னை மாவட்டத்துக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட் வரலங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அது வந்து இந்த லைவாக உங்களுக்கு அந்த ஒரு பதிவு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ வந்து என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 38 மாவட்டத்துக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து முடிஞ்ச நிலையில் வந்து ஒரே ஒரு மாவட்டத்தில் அது வந்து பேக்கருக்கெலாம் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ சேல்ஸ்மேனுக்கு மட்டும் இன்டர்வியூ வந்து இன்னும் அட்டன் பண்ண முடியலை, அதாவது ஹால் டிக்கெட் வரல அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்திருக்கு. ஆனால் வெப்சைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது டிஸ்ட்ரிக்ட் ரிக்ரூட்மெண்ட் பியூரோன்னு கொடுத்துருக்காங்க. 2024 கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சென்னை கொடுத்துருக்காங்க. இது சென்னை டிபார்ட்மெண்ட், அதாவது சென்னைக்குள்ள வெப்சைட்டு தான் இது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் ரெட் லைனில். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விற்பனையாளர் வந்து விண்ணப்பங்கள் வந்து சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் வந்து ஹால் டிக்கெட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெப்சைட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை மாவட்டத்தில் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து விற்பனையாளர் வந்து ஹால் டிக்கெட்னு விடலை. அது வந்து உறுதியான முறையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து அப்டேட்லாம் பார்த்துருப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து ஒரு உண்மையான தகவல் தான் இது. ஏன்னா எனக்கே ஒரு குழப்பமாக இருந்துச்சு, யார்கிட்ட போய் கேட்குறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. இதை வந்து பேக்கர்ஸ் தான் அட்டன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, சேல்ஸ்மேனுக்குன்னு விடலைன்னு சொல்கிறாங்களா, இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதான் இஷ்யூ. அதாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து எல்லாமே சரிபார்க்கும் பணி நடைபெற்றிருக்கிறதுனால வந்து டிலே ஆகுது. அதனால் வந்து இதெல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஓகே இருந்துச்சு அப்படின்னா ஹால் டிக்கெட் மென்ஷன் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பின்னர் அறிவிக்கப்படுமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் குழப்பம் பண்ண வேண்டாம். இது வந்து உண்மையான தகவல் தான் இது. ஸோ வந்து அந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஆனால் இது என்னென்னா இவ்வளோ ஒரு கொஞ்சம் டிலே ஆனதாக இருக்குது, ஏன்னு தெரியலை. ஆனால் 38 மாவட்டத்துக்கு வந்து எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நிலையில் வந்து இது வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து அதுவும் பேக்கர்ஸில் அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. விற்பனையாளருக்கு மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வந்தோடனே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கும் வந்து ரிசல்ட்டு தயாராக வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமான முறையில் வந்து அப்டேட் விட்டுருவாங்க, ஹால் டிக்கெட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்த அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ வந்து இந்த தகவலும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்துடும். யார் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் வந்து சீக்கிரமான முறையில் வெளியே வந்துடும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. நீங்கள் எதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேட். இது ஸோ வெப்சைட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். வந்த உடனே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ரிசல்ட்டுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போகுது, பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நம்ம சேனல் வந்து இன்னும் வந்து ஆதரவு கொடுத்து மேலும் வளரக்கு நீங்கள் உங்களுக்கு விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது சேலரி, அதாவது ஜாப் பொறுத்தவரைக்கும் பேக்கருக்கு சேல்ஸுக்கு வேணுன சேலரி, அப்புறம் சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின தெளிவான வீடியோ பதிவு வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ வந்து இந்த நேரோட விருப்பத்துக்காக தான் வந்து இந்த ஒவ்வொரு என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை எடுத்து தான் உங்களுக்காக நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஜாப்பில் என்னென்ன, அதாவது எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டா அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.